அஸ்மத் குரு பரம்பராய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாம் இப்போது பகவான் சுதர்சனத்துடைய மகிமைகளை பார்த்து வருகின்றோம். இந்த மாதம் மகாபாரதத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை காணலாம். மகாபாரத யுத்தம் முடிந்து பாண்டவர்கள் அவருடைய குடும்ப ஸ்திரீகளை அழைத்து கொண்டு கங்கை கரையில் இறந்தவர்களுக்கு கிரியை செய்ய சென்றனர். அப்போது பயத்தினால் நடுங்கினவளும் தன்னை நோக்கி ஓடி வருபவளும் கர்ப்பவதியுமான புத்திரையை ஸ்ரீகிருஷ்ணர் கண்டார். பழுக்க காய்ச்சின் எறும்பிலான ஒரு அஸ்திரம் தன்னை நோக்கி ரோதை கண்டாள். கர்ப்பத்திற்கு அழிவு வரக்கூடாது என்று வேண்டினாள். அதே சமயம் பாண்டவர்களும் தங்களை நோக்கி 5 அஸ்திரங்கள் வருவதை கண்டனர். அஸ்வத்தாமா ஏவிய அபாண்டவேயம் என்ற அஸ்திரம் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கண்டுகொண்டார். பிரதி அஸ்திரம் இல்லாததும் கொடூரமானதுமான அந்த அஸ்திரத்தை தன் கையில் இருந்த சக்கரத்தாழ்வானை ஏவி பாண்டவர்களையும் புத்திரையையும் காத்தார். கர்ப்பரட்சணம் செய்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சக்கரத்தாழ்வானை சேவித்து பலன் பெறலாம். அழிக்க முடியாத பவர்களை வெற்றி கொள்ளலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.